விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஊரக வளர்ச்சித்துறை அனைத்து சங்கங்களின் கூட்டமைப்பினர் 16 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடத்தினர். விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஊரக வளர்ச்சித்துறை அனைத்து சங்கங்களின் கூட்டமைப்பினர் சார்பில் மாநில துணைத் தலைவர் ராமசுப்பு மற்றும் மாவட்ட தலைமை ஒருங்கிணைப்பாளர் கண்ணன் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஊராட்சி செயலர்களை ஓய்வூதிய திட்டத்தில் இணைத்தல், பதிவறை எழுத்தர்களுக்கு வழங்கப்படும் சலுகைகளை வழங்குதல் மற்றும் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி இயக்குபவர்களுக்கு ரூபாய் 5000 ஓய்வூதியம், 1 லட்சம் பணிக்கொடை உள்ளிட்ட 16 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தினர். இதில் 100க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று கண்டன முழக்கங்களை எழுப்பினர். தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அனைத்து சங்கங்களின் கூட்டமைப்பின் சார்பில் மாநிலம் தழுவிய மாவட்ட அளவிலான ஒருநாள் தற்செயல் விடுப்பு போராட்டம் மற்றும் மாவட்ட அளவிலான ஆர்ப்பாட்டமானது அடிப்படை பணியாளர்களின் 16 அம்ச கோரிக்கைகளை முன்னிறுத்தி முக்கியமாக தூய்மை காவலர்களுக்கு மாத ஊதியத்தினை 10,000ஆகவும் அதனை ஊராட்சி மூலம் வழங்க வேண்டும் எனவும், மக்கள் நல பணியாளர்களுக்கு நீண்ட காலமாக உள்ள கோரிக்கையினை அரசாணையை நிறைவேற்றி அந்த நீதிமன்ற உத்தரவினை நடைமுறைப்படுத்தி காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும் எனவும், பணி நிரந்தரப்படுத்த வேண்டும் எனவும், தூய்மை பணியாளர்களுக்கு உரிய அரசு சலுகைகளை வழங்க வேண்டும் எனவும், ஊராட்சி செயலாளர்களுக்கு பதிவறை எழுத்தர் நிலையிலான அனைத்து அரசு சலுகைகளையும் வழங்கிட வேண்டும் எனவும், சுகாதார ஊக்குநர்களுக்கு மாத ஊதியம் 10,000 ஊராட்சி மூலம் வழங்க வேண்டும் எனவும், மக்கள் நல பணியாளர்களுடைய ஓய்வூதிய திட்டத்திலே ஊராட்சி செயலாளர்களையும் இணைக்க வேண்டும் என்பதனை உள்ளிட்ட 16 அம்ச கோரிக்கைகளை முன்னிறுத்தி 2ஆம் கட்ட போராட்டம் நடைபெறுகிறது.